கடந்த திமுக ஆட்சியில் எப்படி, இன்னைக்கு எங்கள் பட்ஜெட்டில் எப்படின்னு ஒரு கம்பேரிசன். திமுக அரசு தாக்கல் செய்த 2025-26 ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கையில் சொந்த வரி வருவாய் வரவுகள், ஸ்டேட்ஸ் ஓன் டாக்ஸ் ரெவன்யூன்னு சொல்கிறது, அதில் 2,20,895 கோடியாக இருக்கும் என்று மதிப்பிட்டிருந்த நிலையில் அதில் கிட்டத்தட்ட 13% குறைவாக 1,92,493 கோடி மட்டுமே வரி வருவாய் ஈட்டப்பட்டுள்ளது என்று தலைமை கணக்காளர் அலுவலகம் தெரிவித்திருக்கிறது. அதாவது அவங்களுடைய ஸ்டேட் டாக்ஸ் ரெவன்யூ வந்து பார்த்தீங்கன்னா 220 crores எஸ்டிமேட் போட்டாங்க. ஆனால் வந்தது 192 தான், 13% குறை. பாமக தாக்கல் செய்த ஆண்டு நிதிநிலை அறிக்கையில் எங்களுக்கு நம்முடைய சொந்த வரி வருவாய் வரவுகள் வந்து 3,53,966 கோடியாக இருக்கும். அது இல்லாமல் 2025-26 தமிழ்நாடு அரசின் வரி அல்லாத வருவாய், திமுக அரசு கடந்த ஆண்டில் வரி அல்லாத வருவாய், அது நான் டாக்ஸ் ரெவன்யூன்னு சொல்லுறது. இதில் தான் முக்கியமாக ஊழல் செய்கின்ற அது ஒரு வாய்ப்பு. அதில் நான் டாக்ஸ் ரெவன்யூ எல்லாமே டாக்ஸில் வரப்போகுது. இதுதான் வரி வருவாய் எல்லாமே டாக்ஸ். இந்த டாக்ஸு, ரெவன்யூ டாக்ஸ், ஹவுஸ் டாக்ஸ், ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் எல்லாம் அந்த டாக்ஸில் வந்துருப்போம், வாட்டர் டாக்ஸ்லாம் இருக்குது. பட் இந்த அதில் என்னன்னா, திமுக அரசில் அவங்களுடைய வரி அல்லாத வருவாய் வந்து 28,819 கோடியாக இருக்கும் என்ற நிதிநிலை அறிக்கையில் மதிப்பிடப்பட்டிருந்த நிலையில் வந்தது பார்த்தீங்கன்னா 23,830 கோடி மட்டுமே வரி அல்லாத வருவாயாக கிடைத்துள்ளது. அவங்களுக்கு மொத்தம் நான் டாக்ஸ் ரெவன்யூவே திமுகவில் 23,000 கோடி தான் வந்திருக்குது. அதில் இந்த மணல் கொள்ளையை தடுத்து நிறுத்தினாலே அதில் கிட்டத்தட்ட ஒரு 40,000 கோடி வருவாய் வரும், ஒன்று மட்டும். ஆனால் மொத்தத்தில் வரி அல்லாத வருவாய் திமுக ஆட்சி காலத்தில் 23,000 கோடி தான் வந்திருக்குது. அதில் அங்கே தான் நம்ம பட்ஜெட்டுக்கும் அவங்களுக்கும் வித்தியாசம் மாறுபட்டது. பாமக இப்போது தாக்கல் செய்யும் 2026-27 நிழல் நிதிநிலை அறிக்கையில் வரி அல்லாத வருவாய் 2,17,945 கோடியாக இருக்கும். இங்கே தான் அதிகமாக. இதில் என்னென்னா, கிரனைட், தாதுமணல், கனிம வளங்கள் ஆகியவற்றின் வணிகம் மற்றும் ஏலத்தை முறைப்படுத்துதல், ஊழலை தடுத்தல், பொதுத்துறை நிறுவனங்களை லாபத்தில் இயக்க செய்தல் ஆகியவற்றின் மூலம் இது சாத்தியமாக இருக்கிறது. அடுத்தது, திமுக ஆட்சியில் 2025-26 ஆண்டில் மத்திய அரசின் வரி வருவாய் பங்கு 58,021 கோடி கிடைக்கும் என்று மதிப்பிட்டிருந்தது. ஆனால் அது 56,000 கோடியாக குறைவாகவே கிடைத்திருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதேபோல் மத்திய அரசின் மானிய உதவி 23,834 கோடியாக இருக்கும் என்று மதிப்பிட்டது. ஆனால் அது 18,000 கோடி மட்டுமே தான் கிடைத்துள்ளது மத்திய அரசிடம். நம்ம பட்ஜெட்டில், பாமக பட்ஜெட்டில் இப்போ தாக்கல் செய்ததில் வந்து 2026-27 ஆண்டில் நிழல் நிதி அறிக்கையில் மத்திய அரசின் வரி வருவாயில் பங்கு 56,413 கோடி. கடந்த ஆண்டும் இந்த ஆண்டும் ஒரே மாதிரி நம்ம மதிப்பீடு செஞ்சுருக்கிறோம். ஆனால் அதில் வந்து மானிய உதவிகள் வந்து 43,617 கோடியாக இருக்கும். ஜிஎஸ்டி வரி விதிகள் குறைக்கப்பட்டிருப்பதால் வரி வருவாயில் பங்கு சற்று குறையும். திமுக ஆட்சியில் 2025-26 ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கையில் மொத்தம் வருவாய் பார்த்தீங்கன்னா 3,31,569 கோடியாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அது வந்து வெறும் 2,91,219 கோடி மட்டுமே கிடைத்துள்ளது.